Hello, yes. Welcome to Joji Talks. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் அந்த பைக் ரைடர்ஸ். இந்த படத்தை இயக்கியிருக்கிறவர் ஜெஃப் நிக்கோலஸ். இதுல ஆஸ்டின் பட்லரு, டாம் ஆடி, ஜாடி கார்னரு, நார்மன் ரெடிஸ், மைக் பெஸ்ட் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு குட்டியா பார்க்கலாம். படத்துடைய ஓப்பனிங் சீன்லயே ஒரு பாரை கட்டுறாங்க. அந்த பாருக்குள்ள நம்ம ஹீரோவான பென்னி உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்காரு. அப்போ அங்க வர ரெண்டு பெருசுங்க இந்த ஜாக்கெட்டை கழட்டு, இந்த ஜாக்கெட்டை போட்டு இந்த பாருக்குள்ள எல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம பென்னி என் உயிரே போனாலும் இந்த ஜாக்கெட்டை கழட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அங்க கைகலப்பு நடக்குது. அந்த கைகலப்புல ரெண்டு பெருசுங்களுக்கு ஒரு பெருசோட மூஞ்சில நம்ம பென்னி பூரா விட்டுறாரு. இதை பார்த்து காண்டான இன்னொரு பெருசு ஷவுல் எடுத்துட்டு வந்து நம்ம பென்னிய மண்டையை பிறந்து காலை உடைக்கிறாரு. அந்த இடத்துல ஃப்ரேம் ஃப்ரீஸ் ஆகுது. டைட்டில் போடப்படுது. இதுக்கப்புறம் கேத்தியோட நரேஷன்ல தான் வந்துட்டு கதை நகருது. கேத்தி யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பென்னியோட லவ்வரு. கேத்தி வந்துட்டு ஒருத்தங்க டாக்குமெண்ட் பண்றாங்க. அந்த வேண்டல்ஸுங்கிற கிளப் எப்படி உருவாச்சு, பென்னி எப்படி மீட் பண்ணாங்க, வேண்டல்ஸோட தலைவர் ஜானி என்னாச்சு, பென்னி அந்த கிளப்ல இருந்து எப்படி வெளியே வந்தாரு, அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் வந்துட்டு இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்லா அந்த 60s அந்த ஃப்ளேவர் வந்துட்டு நல்லாவே இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்து. ஏன்னா இந்த கிராஃபிக்ஸ் அது இதுன்னு கண்டதையும் பார்த்து கடுப்பாகி அந்த மாதிரி சமயத்தில் இப்படி ஒரு படம் பார்க்கறது ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கு. அது வந்துட்டு அந்த 60s அந்த மிட்வெஸ்டோட அந்த கல்ச்சரை வந்துட்டு அந்த பைக் கல்ச்சரை வந்துட்டு நல்லாவே காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் தான் வந்துட்டு இந்த பைக் கல்ச்சரே வந்துட்டு உருவாச்சு. ஸோ அது அது ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஜெஃப் நிக்கோலஸ் வந்துட்டு அது நல்லாவே பண்ணியிருந்தாரு. இவருடைய அந்த மட்டுங்கிற படமும் நான் பார்த்துருக்கேன், அதுவுமே நல்லா இருக்கும். ஸோ இது வந்துட்டு இந்த படத்துல குறையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஒரு ஹை பாயிண்ட் இல்லை, அப்படியே ஃப்ளாட்டாக தான் இருக்கு, எங்கேயுமே போகலை. ஸோ இவங்களோட பேக்ட்ராப் என்ன, வேலை செய்யறேன்னு சொல்றாங்க, என்ன வேலை செய்யறாங்க, அதெல்லாம் வேலை செய்யறதெல்லாம் காட்டல. அப்படியே ரேண்டமா சுத்திட்டு இருப்பாங்க, கிளப்புக்குள்ள இருப்பானுங்க, அந்த பைக்கை பத்தி பேசுவாங்க. இந்த மாதிரி தான் படம் ஃபுல்லாவே போகும். பட் அது வந்துட்டு எனக்கு போர் அடிக்கல, அது நல்லாவே இருந்தது பார்க்கறதுக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் இந்த படத்தை பார்த்தேன். நார்மன் ரெடிஸ் வந்துட்டு ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு இதுல, அதுவுமே நல்லா இருந்துச்சு. அதை வர சீனுமே சூப்பரா இருக்கும். நார்மன் வந்துட்டு சொல்லுவாரு, நான் இந்த கிளப்ல ஜாயின் பண்ணது இவனை கொல்றதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. குபின்னு சிரிச்சிட்டேன், நல்லாவே இருந்தது. இதே மாதிரி வந்துட்டு கேத்தி வந்துட்டு பென்னியை பார்க்கக்கூடிய ஒரு சீன் ஒன்று இருக்கும் ஸ்டார்டிங்ல. இந்த கிளப்புக்குள்ள வந்துட்டு கேத்தி போவாங்க. இந்த கல்ச்சருக்கும் கேத்திக்கு சம்மந்தமே இல்லை. அவன் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போகும்போது அப்படிதான் அந்த கிளப்புக்குள்ள போவாங்க. கிளப்புக்குள்ள போனால் இவனுக்கு எல்லாம் தடிமாடுகள்லாம் நின்று இருப்பானுங்க, சட்டை இல்லாம வேற மாதிரி இருப்பானுங்க. அந்த லெதர் ஜாக்கெட்டு அதெல்லாம் போட்டு பயங்கரமா இருப்பானுங்களா. இவன் பார்த்து அப்படியே மிரண்டு போயிடுவா. அங்கதான் வந்துட்டு பென்னியை மீட் பண்ணுவா. ஆனா அந்த சீனே வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதே மாதிரியான ஒரு சீன் வந்துட்டு பின்னாடி வரும். அந்த சீன் வந்துட்டு ரொம்பவே பயமாயிடுச்சு. அதெல்லாம் வந்துட்டு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஏர்லி 60s 50s 60s வர சாங்ஸ் தான் வந்துட்டு இதுல வந்துட்டு நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பெருசாக நானுமே கேட்டதில்லை, மறுபடியும் ரீகால் பண்ணி அதெல்லாம் வந்துட்டு கேட்டு பார்க்கணும். இது வந்துட்டு ஒரு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த படம் வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு. டாம் ஆடி கேரக்டருமே பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, அவர் அந்த தலைவர் போஸ்ட்டுக்கான அந்த கெத்துலேயே தான் அந்த ஃபாதர் ரோல் மாதிரி தான் வந்துட்டு பண்ணியிருப்பாரு. அதுவுமே நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு அந்த கேத்தி அந்த ஜாடி கார்னர் வந்துட்டு அந்த ஆசன்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த டோனு அவங்க பண்ண அதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது, சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆஸ்டன் பட்லருமே வந்துட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆஸ்டன் பட்லருக்கு வந்துட்டு பெருசா டயலாக்லாம் கிடையாது, ரொம்ப சைலண்டாவே தான் இருப்பாரு. கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் போல, அந்த மாதிரிலாம் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, அந்த லைஃப், இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அந்த மேட்னஸ், இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த படமே. நான் ஒரு ஈஸி ரைடர் மாதிரி ஒரு படமா இருக்கும்னு தான் நினைச்சேன். பட் இல்லை, இது வேற மாதிரியான வேற ஒரு ஸ்டைல்ல இருக்கு, அதுக்கே உண்டான ஸ்டைல்ல இருக்கு, அது நல்லாவே இருக்கு. இன்னுமே கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். இந்த படத்துல நல்லா இன்னும் கிரிப்பான சீன்களை வச்சிருந்துருக்கலாம், அதெல்லாம் வைக்காம விட்டுட்டாங்க. பட் பரவாயில்ல, எனக்கு அது போர் அடிக்கல, நல்லா தான் போச்சு இந்த படம். இந்த படம் வந்துட்டு அந்த பீஸ் ஆஃப் லைஃப் தான் காட்டுது. அந்த கல்ச்சரை பத்தி, அந்த அந்த பைக்ஸ் பத்தி, அந்த மேட்னஸை பத்தி தெரியாதவங்களுக்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இல்லை. மற்றபடிக்கு இந்த பைக்கு இதை பற்றியான அந்த கிரேசினஸோட இருக்கிறவங்க வந்துட்டு இது தாராளமாக பிடிக்கும். நார்மன் ரெடிஸ் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ரோல் பண்ணுறதுக்கான காரணமே வந்துட்டு அவரோட மேட்னஸ் தான். அவர் பைக் மேலே வச்சுக்கிற அந்த ஒரு லவ் தான் சொல்லணும். அவருடைய வந்துட்டு ரைடு வித் நார்மேனுங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 சீசன் போகும். அதை பார்த்தாலே தெரியும் அவர் எவ்வளோ தூரம் வந்துட்டு பைக் மேலே பிரியமா மேடாக இருக்காருங்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த படத்தில் இருக்குது. ஆக்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்துட்டு அப்படியே அந்த கல்ச்சரை காமிச்சிருக்காங்க, அந்த லைஃபையும் காமிச்சிருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. டைம் கிடைச்சா பாருங்க, மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க.
நம்ம வேற ஒரு படத்துல மீண்டும் சந்திப்போம். அண்டில் தென் பை பை.